ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைனாக நம்ம தையலை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு. அது ப்ளவுஸ் தான் நான் மெயினாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ திரும்பியும் வர்ற காலங்களில் நான் ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸி. ஆனால் நான் நிறைய சேனலில் நானும் பார்த்துருக்குறேன், ரொம்ப கஷ்டமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப ஈஸியாக ரெண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டு சேமாக வெட்டுறது, நாளாகவே வெட்டிடலாம் ஈஸியாக. அப்படி ஒரு கட்டிங் இல்லை. அந்த கப் ஷேப் டாட்டெல்லாம் அளவெடுக்காமலே அதை பட்டி தனியாக, ப்ளவுஸ் மேலே பாட் தனியாக அழகாக அதுவும் ஒரு வகையில் நான் மார்க் பண்ணிடுவேன். இல்லை அது அக்யூரேட்டாக எனக்கு செஸ்ட் பாயிண்ட்டு எல்லாம் பார்த்து தான் மார்க் பண்ண, அதையும் ஈஸியாக செஞ்சு காட்டிடுவேன். மற்றபடி ப்ளவுஸ் கட்டிங்கில் பட்டி பீஸை தனியாக கன்ஃபியூஸ் பண்ணி அதை எவ்வளோ என்னான்னு மெஷர் பண்ணி செய்யாமல் நம்ம போடுற ப்ளவுஸ் கட்டிங் ஒரு பேட்டர்ன் போடையிலையே அதுலேயே முன்பாட்டு பின்பாட்டு எல்லாமே வர்ற மாதிரி அப்படியும் நான் கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைனாலும் ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கும் ஒரு இப்போ சாரி வாங்குகிறோம், ஆனால் நானே என் ப்ளவுஸை நான் தைச்சி போட்டுக்கிறணும். ஆனால் எனக்கு இந்த ப்ராக்கெட் போட்டோ பட்டி பீஸ் தைச்சோ எல்லாமே அட்டாச் பண்ணி என்னால் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சேமாக நம்மளோட உடம்பு அளவை வச்சே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு வெட்டிட்டு நம்ம போட்டுக்கிறலாம். அந்த மாதிரி மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதனால் இதுவும் நான் எங்கேயுமே போய் ப்ரொஃபஷ்னலாக இப்படி தான் யாருக்கிட்டையுமே கிளாஸ் எடுத்து படிச்சுட்டு செய்யலை. கேட்டிருக்கிறேன், எல்லார்ட்டையும் போய் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவங்க சொல்கிறதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனுபவ முறையில் ஏன் இப்படி சுற்றி போகணும், நம்ம இப்படி செய்யலாமேன்னு சொல்லி அனுபவ முறையில் செஞ்சு ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி ப்ளவுஸ் நான் தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்குற ப்ளவுஸ் கட்டிங்லேருந்து நான் போட்டுட்டு வர எல்லாமே வேர் பண்ணுறது எல்லாமே நானே கட்டிங் மெஷர் எந்த மெஷருக்கு நானே போட்டுட்டு எடுத்துகிட்டு ஒரு சாரி வாங்கினேன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் கட் பண்ணிவிட்டு உடனே தைச்சி நான் வேர் பண்ணிடுவேன். அதனால எனக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு உங்களோட உங்களுக்கு என்ன தேவையோ ப்ளவுஸ் கட்டிங், இப்போ சுடிதார் எனக்கு தைக்க தெரியும், எனக்கு நைட்டியும் தைச்சிக்க தெரியும், ஒரு ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸும் தைச்சிக்க தெரியும். அப்போ நான் அதெல்லாம் வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு இதில் என்ன பொருள், என்ன உடுப்பு வேணுமோ அந்த உடுப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டி நீங்கள் தைச்சி போட்டுக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள சகோதரிக்கு, நம்ம தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, அம்மாவுக்கு அப்படி செய்யலாம். அப்புறம் ரிலேஷன் வட்டத்துக்குள்ளே போகலாம். அப்புறம் நீங்கள் வெளியே வியாபாரம் பண்ணலாம். அப்படியே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். தையலுங்கிறது ரொம்ப ஈஸியானது. அதில் கொஞ்சம் கேர் எடுத்து இன்ட்ரெஸ்டோட எந்த வேலையுமே, தையல் மட்டும் இல்லை, சமையலாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் ஐடியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எதையுமே நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சோன்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகிடுவோம். ஒரு வேலையை இது கடமை, நம்ம கண்டிப்பாக நம்மளோட உடுப்பை நம்மளே செஞ்சுக்கிறது ஒரு கடமை அப்படின்னு செஞ்சுட்டா நம்ம வெற்றி தான். ஒரு கடமைக்காக ஏனோ தானோன்னு அதை புரிஞ்சாலும் புரியலைனாலும் இப்படி சொல்கிறாங்களே அப்படி அரை குறையமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபெயிலில் தான் முடியும். அது மாதிரி ஒரு வேலையை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சின்ன ஒரு இது என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோமே, அப்போ நம்மளாம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. நீங்கள் கொஞ்சம் அதில் கேர் கொடுங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல், சப்போஸ் இப்போ உங்களுக்கு தையலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, என்னால் மிஷின் இப்போ வாங்க இல்லாது, இல்லாட்டி எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க்குக்கு போகிறேன், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், என்னால் தைக்கலாம் முடியாது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்லையோ இல்லை உங்கள் பக்கத்துலேயோ யாரோ ஒருத்தர் இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் நல்ல ஃபாலோவாக நல்லா எந்த நேரமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணவும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் இன்ட்ரோ வீடியோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வகையில் தேவைப்படும். இப்போ எனக்கு இதனால் ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப ஈஸியானது ஏன் இவ்வளோ கஷ்டமாக ப்ளவுஸை எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ நிறைய கற்றுக்கிறணும்னு ஆசை உள்ளவங்க கூட சரி வேண்டாம், இது ரொம்ப இதில் கிரிட்டிக்கலாக இருக்குது, இவ்வளோலாம் போட்டு கால்குலேட் பண்ணி செய்ய முடியுமா நம்மளால், இதெல்லாம் வேண்டாம், ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்துட்டா காசு கொடுத்துட்டா ஒரு நீட்டாக தைச்சி தந்துடுவாங்க அப்படி சொல்லிவிட்டு எத்தனையோ பேர் விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி இதுக்கு ஈஸி. அப்போ எல்லாருக்கும்
எல்லாருக்குமே இப்போ யூடியூப்பில் போய் தேடலாம். ஆனாலும் அவங்க காட்டுறதுல வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அப்போ வேண்டாங்கிற மனநிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த ஈஸியானதை எல்லாருக்குமே இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வேணுமா இப்படி பார்த்து இதை தைச்சிக்கிறங்க அப்படி சொல்கிறதுக்காக நம்ம சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் கட்டிங்கையும் போக மற்ற எல்லா தையல் வீடியோவும் போடுவேன். சில நேரம் நம்ம சேனலில் வந்து நிறைய சகோதரிகள் வந்து அவங்க சாமானை வந்து நிறைய சீப் ரேட்டுக்கு விற்கிறாங்க. அப்போ நான் அதெல்லாம் பார்த்தேன்னா என்ன செய்வேன், அவங்களையே ஷேர் பண்ணி விடுவேன். சரி, அவங்களுக்கும் அது யூஸ் ஆகட்டும், அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதை போய் நீங்கள் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நான் நிறைய ஒவ்வொரு இடமா போகிற இடத்துல எங்கேயாச்சும் நான் சீப்பான ரேட்டுக்கு உடுப்புகள் கிடைச்சாவோ இல்லை நல்ல நம்ம தேடுற ட்ரெண்டிங் சாரீஸோ ட்ரெண்டிங் உடுப்போ என்ன பார்த்தா கூட அதை கூட நான் ஷார்ட்ஸ் மாதிரி போடுவேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. சில நேரங்களில் குக்கிங்கும் போடுறதுக்கு அது இன்னும் யோசிக்கலை, போட்டால் அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறங்க. அப்படி இந்த சேனலில் வந்து இதுதான் நான் வந்து செய்யலான்னு நினச்சிருக்கிறேன். வர்ற இந்த 2023 வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் போடுவோம். இப்போ ப்ளவுஸ் கட்டிங்கை பற்றி ஒரு ஜென்ரலாக என்ன செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ப்ளவுஸ் கட்டிங் பொறுத்தப்பட்டுக்கு ஃபஸ்ட்டு உயரம் எடுத்துக்கிறங்க. எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவு உயரம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டரை தான் நம்ம எடுக்கணும். ஒரு ஆளுக்கு மெஷர் எடுக்கையில் டேப்பை வந்து இப்படி எடுத்துட்டு பின்னாடி இப்படி கொடுத்துக்கிறங்க. இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும் சரியாக நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை ஃபுல்லாக எடுத்துக்கிறங்க. அதில் ஆஃபாக எடுத்தால் தான் ஆஃப் ஷோல்டர் வரும். அதே சமயம் அந்த ஆஃப் ஷோல்டரை நம்ம எப்போ வைப்போம்னா, இந்த இப்போ நான் க்ளோஸாக மூடி இருக்கிறேன், இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது க்ளோஸாக மூடி இருக்குது, இந்த நெக்கு பின்னாடியே எனக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த நான் ஃபுல் ஷோல்டர் வைக்கிறதுல ஃபுல் ஷோல்டர் வச்சுக்கலாம். இப்போ இதே ப்ளவுஸை வந்து நான் ஃபுல்லாக டீப்பாக பின்னாடி இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லல, இந்த ஃபுல் ஷோல்டர் அளவை வச்சிடக்கூடாது. அந்த ஃபுல் டிரெக்டாக நீங்கள் அளவு எடுத்தால் ஒரு 15க்குள்ளே, அதாவது ஒரு 13க்குள்ளே இருந்தால் ஒரு 2 இன்ச் குறைச்சிக்கிறங்க. அதுக்கு மேலே போயிட்டுனா 4 இன்ச் குறைச்சிக்கிறங்க மொத்தத்தில். இப்போ 15 இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 15க்கு மேலே போயிடுச்சு, அப்போ நாங்கள் வந்து 4 இன்ச் குறைச்சா 11 இன்ச்சு தான் வரும் ஆஃப் ஷோல்டர். அந்த மடிச்சு அதாவது அந்த 11 இன்ச்சு தான், அதுலேயும் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து 5.5 இன்ச்சு தான் வரும் ப்ளவுஸ் கட்டிங்க்கு. அப்படி வச்சுக்கிறணும். இதெல்லாம் இல்லை, வேணாம் எனக்கு உடம்பு அளவே இல்லை, நான் ஃபார்முலா வைஸ்பா என்ன கேட்டால் அளவு ப்ளவுஸை வச்சு என்னால் வெட்டவே முடியாது, வெட்டவும் தெரியாது. ஆனால் அளவு ப்ளவுஸ் கண்டிப்பாக இப்போ யாராச்சும் இந்த அளவு சட்டை இது சரியாக இருக்குது இதை தைச்சி தாங்கன்னு சொன்னால் அந்த சட்டையில் உள்ள மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அதுகளை எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதை கால்குலேட் பண்ணி தான் நான் வெட்டுவேன். அப்படியே வச்சு என்னால் வெட்ட தெரியாது. அப்படி வெட்டினாலும் எனக்கு சின்ன மிஸ்டேக் வந்துடும். அதனால் நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன். ஆனால் இப்போ உடம்பு மெஷர் எடுத்து என்னால் செய்ய முடியும் ஃபார்முலா வைஸ். இப்போ நான் போடுற ப்ளவுஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் எனக்கு 36 சைஸ்லேயே நான் கட் பண்ணாலும் போட்டுருவேன். 38 சைஸ்க்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டு அந்த ப்ளவுஸே நான் தைச்சி போட்டுருவேன். 39க்கு போட்டுருவேன். நான் எல்லாமே சின்ன டிஃப்ரெண்ட் தான். மற்றபடி உடம்புல சின்ன மெஷர்மெண்ட் கூடும், சைஸ் கூட வேஸ்ட்டு இடுப்பு ரவுண்டு வந்து கூடும். இது சைஸ் குறைய உடம்புல வந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் குறையும், இடுப்புலையும் 1/4 இன்ச் 1/2 இன்ச் குறையும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து எனக்கு எந்த சைஸ்க்கு எடுத்தாலுமே ஒரே அளவுக்கு தான், அது நம்ம மார்க் பண்ணுறதை பொறுத்து தான் ஸ்லீவ். மற்றபடி இந்த உடம்பு மெஷர் ஷோல்டர் இதெல்லாம் நான் ஏன்னா டீப் நெக் போடுறதுனால அந்த ப்ராப்ளமும் இல்லை. ஷோல்டர் வந்து 3 சைஸ்க்குமே ஒரே அளவு தான் நான் வெட்டுவேன். அப்படிங்கையில் எனக்கு ஈஸியாக வந்து செட் ஆயிடும். இது வந்து நம்ம செஞ்சு அனுபவப்பட்டதுனால 36 to 40 வரையுமே எனக்கு வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுற முடியும் இந்த ப்ளவுஸை. இப்போ நீங்கள் கரெக்டாக, இப்போ நான் பிகினராக இருக்கிறேன், இல்லை தையல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் செய்ய தெரியலன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களோட டேப்பை இப்படி உடம்புக்குள்ளே விட்டு உங்களோட மெஷர் என்னன்னு நாங்கள் அளந்து பார்த்துட்டு அதுதான் உங்களோட உடம்பு மெஷர். சப்போஸ் உங்களால் அது எடுக்க முடியலைன்னா நீங்கள் ப்ளவுஸை எடுத்துகிட்டு 4 பக்கமுமே உள்ள மெஷரை ஒரு பக்கமாக அப்படி 4ஆக மடித்து போட்டுட்டு ஒரு பக்கமாக அந்த டேப்போட மெஷரை அளந்து எடுத்துட்டு அதை வந்து 4ஐயும் கூட்டிட்டு டிவைட் பண்ணுனா நம்மளுக்கு என்ன செஸ்ட்டுன்னு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் கட்டிங் போடணும். இப்போ அடுத்த வீடியோவிலேருந்து இது வந்து இப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக, இப்போ நீங்கள் ப்ளவுஸுக்கு சாரி ப்ளவுஸ் தான் எல்லாருக்குமே மெயின். அது
தைக்கிறதுக்கு தான் எல்லாருக்குமே கஷ்டம். ஒரு சாரி 200 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்குகிறோம், அதே கூலி 200 ரூபாய்க்கு கொடுக்கல அநியாயம் தானே. அப்போ நம்ம நினைப்போம் சேலோட விலையே 200 இதுக்கு தையக்கூலி 200 கொடுக்கணுமா. அப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த சேம் கலர் இப்போ ப்ளூ இருக்குன்னா சும்மாட்டே 2x2 ப்ளவுஸை தைச்சி வச்சுக்குவாங்க, பிளாக் கலர் தைச்சி மாறி மாறி போடுவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் இல்லையே. இப்போ இதே சேலை வாங்கினேன்னா அதே ப்ளவுஸை போட்டு தைச்சினா தான் அந்த சாரிக்கே ஒரு அழகு கொடுக்கும். நம்ம வந்து இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் தனியாக 1 மீட்டர் கொடுத்தது போக அதை போடாமல் வேறைய போடையில் ஒரு யூஸுமே இல்லை. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து அனுபவ முறையில் நான் செஞ்சுட்டு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சில நேரம் இந்த ஷோல்டர் வந்து இறங்கிடலாம், நாங்கள் ரொம்ப டீப் கொடுக்கல ஷோல்டர் கூட்டியிருக்கலாம், நான் தைக்கிறதுல கூட அந்த பிள்ளை வந்திருக்கலாம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப கடாலையும் சுற்றி இப்படி ப்ளவுஸை வெட்டுறதை தான் எல்லாருமே காட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஒரு நேரம் நம்ம சேனலுக்குள்ளே வாங்க, வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன இப்போ மெஷரில் வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் அதை எப்படி செய்கிறாங்க, அப்போ நீங்களும் டேப் எடுத்துக்கிறங்க. நான் சொல்கிறத நான் துணியில் வெட்டி காமிச்சா நீங்கள் ஒரு பேப்பர் இப்படி அட்டையை எடுத்துக்கிறங்க, கார்ட்போர்ட் எடுத்து இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறங்க. அப்போ உங்களுக்கு இப்போ 36 சைஸ் தான் கன்ஃபார்ம் தெரியும்னா நான் 36க்கு இதை மார்க் பண்ணுங்கள், இதை மார்க் பண்ணுங்கள், இதை மார்க் பண்ண நான் செய்கிறத பூரா வீடியோவை ஸ்டாப் பண்ணி நீங்கள் அதே மாதிரி செஞ்சு ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு எடுத்துக்கிறங்க. அதுக்கு பிறகு அது துணியில் வந்து அப்ளை பண்ணுங்கள். தைக்கிற வீடியோவும் நான் இப்போ போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தைக்கிறதும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால சில வீடியோக்கள் தான் என்னால் போட முடியல. மற்றபடி மோஸ்ட்டாக இப்போ வர்ற ரீசெண்டாக தைக்கிற வீடியோவும் கட்டிங் வீடியோவும் சேர்த்தே தான் நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் டிசைனிங் வீடியோ, ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டால் நம்மளே நிறைய சாம கடைகளில் கிடைக்கிது. ஃபேன்சி ஸ்டோருக்கு போனேன்னா ஸ்டோன் பேக்கெட் 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கிது. அப்போ நம்மளே எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு தேவை ரொம்ப கிராண்டாக வேணுங்கையில் நீங்கள் ஆரி ஒர்க் வெளியே கொடுத்து போட்டுக்கலாம். சும்மா ஒரு சிம்பிளாக நானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்த்டேக்கு எந்த அனிவர்சரிக்கு நானே போட்டு கட்டிக்கிட்டு நாங்கள் செஞ்சு போட்டு அது இன்னமும் எங்களுக்கு வந்து சந்தோஷம், அழகாகவும் இருக்கும். அடே நானே செஞ்சு போட்டீங்களே எல்லாருக்கிட்டையும் காட்டையில் அது ஒரு சந்தோஷம். அதுக்கு சாமான் நிறைய விற்கிது. அப்போ நம்ம ஒரு சாரி இப்போ இந்த சாரி எடுத்து வாங்கியிருக்கிறோம், இந்த சாரியை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் கடையில் போயிட்டு இதுக்குள்ளே சாமான் கொடுங்கன்னு கேட்டுட்டா கடைக்காரனே வேண்டிய டிசைன் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ஈஸியாக டக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு தைச்சிட்டு போட்டு போகிற மாதிரி அந்த டிசைனிங் வீடியோவும் நான் ப்ளவுஸ் கட்டிங் போட்டோன்னே நான் செஞ்சு காட்டுறேன். இல்லை ஒர்க் சாமானே வேண்டாம், அப்போ மெட்டீரியல் லேஸில் நிறைய விற்கிது. ரோலாக சாரிக்கு பிடிக்கிற பார்டர் இருக்குது, இல்லை ப்ளவுஸ்க்கு பிடிக்கிற பார்டர், அப்படி ஒவ்வொரு மீட்டர் கணக்கில் 15 ரூபா 20 ரூபா. இல்லை பண்டில் பீஸ் நான் டைலர் மாதிரி தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்தாவே 100 ரூபா 150 ரூபா அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அதில் எத்தனையோ ப்ளவுஸ் தைக்கலாம். அப்படி சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சு காட்டுறேன். இப்போ இதெல்லாமே இந்த ப்ளவுஸ்க்கு மெயினாக தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கிறேன். மற்றது நான் நைட்டி சுடிதாரெலாம் தைக்கிறது குறவு தான். எனக்கு உடுப்பு வாங்கினா கண்டிப்பாக அதை நான் தைச்சி வீடியோவை தான் போடுவேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிறங்க. சின்ன பையில் ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு தெரிஞ்சிட்டுனா அதுதான் ஃபைனல் வரை. சின்ன புள்ள பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் இதே ப்ராசஸ் தான். அதனால் அதை ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் சின்னதாக நாங்கள் ஷோல்டர் மட்டும் குறைச்சிக்குவோம். இதே இது ஃப்ராக்கோ இல்லை சுடிதாரோ நைட்டியோ தைக்கல இந்த ஷோல்டர் மட்டும் விரிவுபடும், அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம ஃபிட்டோனால் போடுவோம். மற்ற உடுப்பெல்லாம் கொஞ்சம் லூஸாகவும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இது பண்ணுவோம். அப்போ அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஷோல்டரில் டிஃபர் ஆகும். மற்றபடி பேஸ் கான்செப்ட் அதுதான். நீங்கள் பேஸ் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டா அழகாக எல்லா உடுப்புமே எல்லாருக்குமே தைச்சிக்கிறலாம். இதுதான் நம்ம சேனலோட குறிக்கோள். அதாவது தெரியாதவங்க கூட ஒரு ப்ளவுஸையோ டெய்லரிங்கை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு உங்கள் வீட்டு ஆட்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே எல்லாருக்கும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தைச்சி கொடுக்குறதுக்கு இறங்கணும்னு சொன்னால். அப்போ நீங்கள் ஃபேமிலின்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக ஒரு அம்மா அக்கா தங்கச்சி யாரோ இருப்பா, இல்லை ரிலேஷன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் மாறுபடும். அப்போ உங்களுக்கே உங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு சைஸாக செஞ்சு பார்க்கல உங்களுக்கே அனுபவம் வந்துடும். நீங்கள் நல்ல அனுபவம் ஆன பிறகு நீங்கள் போய்ட்டு வெளியில் தைச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான
இது வேலையாக நீங்களே அதை பயன்படுத்திக்கிறலாம். இவ்வளோ தான் நம்ம சேனலில் வந்து டெய்லரிங்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தெரியாதவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களையும் யூஸ்ஃபுல்லாக ஆக்குங்க. உங்களுக்கும் அதில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட், தையலை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.